ஹாய் எல்லோரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மே 26 கடகடன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போர்ட்டல், ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் ஆப் ரெண்டுமே என்ன அப்படின்னா பிஎம் அஜய் அப்படின்றது தான். ஸோ இதுக்கான போர்ட்டல், இதுக்கான ஆப் ரெண்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜய் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி அனுசுஜித் ஜதி அபியுதே யோஜனா. ஓகேவா? ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இதோட தீம் என்ன, இது எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. எதை அப்படின்னா ஒரு அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளில வரதுக்காக ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல கவர்மெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி மேக் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் பிஎம் அஜய். ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டிஸில் உள்ளவங்க கவர்மெண்ட் அவங்க ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளில வரணும்னு போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுன்றதுக்கு ஈஸியான போர்ட்டலாகவும் ஆப்பாகவும் இந்த பிஎம் அஜய் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவிங் சோஷியோ எக்கனாமிக் மெட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதுக்கு பின்னாடியான ஒரு கோர் ரீசனாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் அவங்கள போய் சேர்ந்துருச்சுனாலே அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்துலாமா? அடுத்து டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க? இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, அப்யா அந்த ஸ்கீமுக்கு, பாரத் ஆடியோகிக் விகாஸ் யோஜனா. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, நேஷ்னல் வைடில் ரோல் அவுட் ஆகிற ஒரு ஸ்கீம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் வைடில் 100 பிளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இதை வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பவ்யாவுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா, ஒரு 100 பிளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஸோ இது அதென்ன பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணோன்னா அதுக்கு வந்து கரண்ட் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, வாட்டர் தேவை, இந்த மாதிரி பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவை. ஸோ ஒரு இடத்த வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான டைரெக்டாக இங்கே வாட்டர் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு தேவையான பேசிக்கான 100 பிளேசஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னா, ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா டேரெக்டாக அவங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான 100 பிளக் அண்ட் ப்ளே பார்க்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்து இது ரிலேட்டடாக வந்து அடுத்தடுத்த திங்ஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ அது வந்து டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபினான்ஷியலாக டோட்டலாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 33,660 crores வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து 100% ஃபண்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ இது எது கீழே வரும் அப்படின்னா, மேக் இன் இண்டியா அண்ட் பிஎம் கடி சக்தி. ஸோ இது ரெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே இது வந்து அலைனாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்எஸ்எம்இஸு, ஸோ அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் ஒரு சின்ன பிரான்ச் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களாம் இங்கே போயிட்டு வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, பிரிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டூரிசம் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிரிக்ஸோட ஃபர்ஸ்ட்டு டூரிசம் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் மோடில் வந்து நடத்தியிருக்காங்க. யார் எங்கேருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நியூ டெல்லியிலேருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணது யார் அப்படின்னா, இந்தியா சேர்ஷிப்பில் இருக்க பிரிக்ஸ் 2026 தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, யார் சேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் டூரிசம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா, சஸ்டைனபிளாக டூரிசம் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எப்படி இன்னும் பெட்டராக ஆக்குறதுன்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸ்குள்ளே வந்து நடத்திக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிரிக்ஸோட ஃபஸ்ட்டு டூரிசம் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். ஸோ ஹோஸ்ட் பண்ணது இந்தியா. எங்கே இருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டலாக நடந்த ஒரு மீட்டிங். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா எஸ்டிஏ ஹப்ஸ் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ இதை பண்ண போகிறாங்க. அதானே எஸ்டிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஹப். ஸோ இதை யார் 2 பேர் பேசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துலாமா? ஸோ ஒரு மீட்டிங், ஹை லெவல் ரிவ்யூ மீட்டிங் வந்து ஒரு நடக்குது. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா மெகாலயாவோட மினிஸ்டர் அலெக்சாண்டர் லாலு ஹெக்கும், ஸோ அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிதேந்திர சிங்கும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஆமாப்பா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து இன்னும் நிறையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப்ஸ் வந்து தேவை. நம்ம ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்காண்டி நிறையா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஹப்ஸை வந்து அந்த பக்கம் வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணுவோம் நார்த் ஈஸ்ட் சைட்லன்னு 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் இன் லடாக். ஸோ லடாக்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டை வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த்தோட சென்டர் வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ எர்த்தில் போக 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 டீப்பாக தோண்ட 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 வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹீட்டை பயன்படுத்தி, அந்த தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜியோ தெர்மல் எனர்ஜி ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ லெஃப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் யார்? நம்ம வினோத் சக்சேனா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு எம்ஓயூவை வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கூடப்பா இந்த எம்ஓயூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி கூட தான், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கூட தான் இந்த எம்ஓயூ. ஸோ இது வந்து லெக் அப்படின்ற பிளேஸில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனை வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி சைன் பண்ணதுபடி பூகா வேலி ஆஃப் ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து 5 வருஷத்தில் இந்த அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் ஆனதுனால இதை எக்ஸ்டென்ஷன் அக்ரிமெண்ட்டாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ உயரத்தில் இந்த இது இருக்க போகுது அப்படின்னா 14,000 ஃபீட்டில் வந்து இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து வைக்கிறாங்க. ஏன் சார் லடாக்கில் போய் இதை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரிமோட்டான ஏரியாஸ்க்கும் நம்ம வந்து பவர் கொடுக்கணும். ஸோ இங்கே வேறு ஏதாவது பிளேஸ்லேருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு போகணும் அப்படின்னா நிறையா லாஸ்லேயே, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போது நிறையா வேஸ்டேஜ் இல்லாமல் பவர் வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அங்கங்கே சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கணும், அங்கங்கே பவர் ஜென்ரேஷனுக்கான ஏதாவது பிளான்ட் வந்து இருக்கணும். ஸோ அப்போது லடாக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோ தெர்மல் வந்து பண்ணலாம் அப்படின்றதுனால இதை வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி போட்ட எம்ஓயோட எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேவா? ஓகே. அங்கே எவ்வளோ தூரம் வர எவ்வளோ மெகாவாட் வர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 1 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரொவைட் க்ளீன் அண்ட் ரவுண்ட் த கிளாக் எலக்ட்ரிசிட்டி டு ரிமோட் ரீஜன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் வேறு ஏதாவது மரங்களை எரிக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களான்னா இல்லை, இது ஒரு கம்ப்ளீட்டான க்ளீனான ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன செட்டப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது ரொம்ப நீளமான ஆழமான குழி வந்து தோண்டுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட்டுக்காண்டி வந்து எவ்வளோ ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 405 மீட்டர்ஸ் வந்து எர்த்துக்குள்ளே ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பயங்கர ஹீட் ஆகிடுமா. ஸோ அப்போ மேலேருந்து அந்த பாத் வழியாக வாட்டரை வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹீட்டில் வாட்டர் வந்து வேப்பர் ஆகிடும். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத் வச்சுருப்பாங்க. இந்த பாத்தில் ஹாட்டான வாட்டர் வேப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வெளில வர பாத்தில் டர்பைன்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஸோ டர்பைன்ஸ் ரொட்டேட் ஆகிறப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அந்த சேம் டைம் இந்த தண்ணியெல்லாம் வீணாக போயிடும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெளில வர நீராவியை வந்து குளிர்விக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கண்டென்ஸ் ஆகி தண்ணி கிடச்சிடும், திரும்ப அதே தண்ணியை உள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? உள்ளே அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ கூட வந்து ஒரு எம்ஓயை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பேமெண்ட் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து டெல்லி கவர்மெண்ட்டோட இந்த செஷன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கவர்னன்ஸ் சொசைட்டி. ஸோ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் டெல்லி கவர்மெண்ட்டு கீழே வந்து வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து எம்ஓ சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷனுக்கு. ஸோ இபேக்காண்டி ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டேட் ரிலேட்டடான ப்ரொசீஜர்மெண்ட்ஸில் வந்து அது ஸ்டேட்லேயே இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, ஒரு வேறு ஏதோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ₹60 சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க? சலான்லாம் பே பண்ணலாம். இல்லைனா ஒரு சேவை மையம் போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட காசு கொடுத்தா ₹60 கொடுத்தா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து QR கோடு வச்சு, டெபிட் கார்டு வச்சு, கிரெடிட் கார்டு வச்சு எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தேவையான இந்த மாதிரியான போர்ட்டல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இபே அப்படின்றது பண்ணுறதுக்காண்டி தான் யார் கூட எம்ஓஏ சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பிஐ கூட. ஓகேவா. ஸோ இது மூலிமா அவங்க ஸ்டேட்டில் உள்ளவங்களும் சேஃபாக பே பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எல்டிசி ஃபார் WTC செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு நெகோசியேஷன் ஃபோரம் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபீஷியலி ஃபார்மலி நாங்கள் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை அப்படின்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரீஸ் கூட அதெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸும் மெம்பராக சேர்கிறதுக்கு இந்தியா வந்து மறுபடியும் வந்து ரீஅஃபர்மேஷன் ஓகே அது நல்லதானே, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், ராஜ்நாத் சிங். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஃபீஷியலாக வியட்நாமுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வந்து போகிறாங்க. ஓகேவா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஹை லெவல் டிப்ளமேட்டிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டூர் விசிட்டிங். ஓகேவா. ஸோ அங்கே என்னென்னைக்கு போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 18 to 21 எங்கெங்க வியட்நாம் சவுத் கொரியாவுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பைலேட்ரல் டூர் விஷயமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா அஃபீஷியல் திங்ஸ் வந்து 2 பேரும் வந்து பேசுவாங்க. ஸோ எதுலாம் மோஸ்ட்லி பேசுவாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், அப்கிரேட் ஜாயிண்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலிபரேட் கீஸ் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டிஸ் வித் இண்டோ பசிபிக் ரீஜியன். ஸோ இதெல்லாத்தையும் பற்றி அவங்க வந்து பேச போகிறாங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ராஜ்நாத் சிங் வந்து எங்கே போகிறாங்க, வியட்நாமுக்கும் சவுத் கொரியாவுக்கும் போகிறாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சேர்றதுக்கு இந்தியா வந்து ஓகே சொல்லியிருக்கு. இந்தியா வந்து அதை அதை நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து ஒரு கண்ட்ரினா யார் அப்படின்னா எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியா வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபுல் டைம் மெம்பர் ஆகிறதுக்கு ஃபுல் மெம்பர்ஷிப்காண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா இந்தியா வந்து ஓகே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பைலேட்ரல் அசெஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் 1995 ஜனவரி 1 வந்து மெம்பராக இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி எத்தியோப்பியாவும் மெம்பராக ஆகிறதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் அசெஷன் ப்ரோட்டோக்கால் வந்து அவங்க கூட நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போகலாமா. சும்மா RBI பயங்கரமாக வந்து பெனால்ட்டிஸ் அடிச்சிருக்காங்க. யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க்கு வந்து பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டரி ஆடிட்ஸை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா RBI இப்போ ஸ்ட்ரிக்டாக பண்ண ரெகுலேட்டரியாக சூப்பர்வைசரி ஆடிட்டில் 3 பேங்க் சிக்கியிருக்காங்க. 3 பேருக்கும் செம்மையாக வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. யாருக்குன்னு எவ்வளோன்னு பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு நம்ம சிட்டி யூனியன் பேங்க்கு வந்து ₹10.10 lakhs. ஸோ எதுக்குப்பா 10 lakhs ஃபைன் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க வந்து லோன் ரிலேட்டட் சார்ஜஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் அட்வான்சஸில் வந்து ரொம்ப இம்ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் அப்ளைசஸ்க்கு ஒழுங்காக வந்து லோன் ரிலேட்டட் சார்ஜஸ் வந்து போடாததுனால சிட்டி யூனியன் பேங்க் வந்து RBI 10 லட்சம் வந்து ஃபைன் போட்டாங்க. 10.10 lakhs கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா மின்டிஃபி ஃபின்சர்வ். ஸோ இவங்களுக்கு எதுக்குப்பா அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 3.10 lakh வந்து ஃபைனு. ஸோ இவங்க ஒரு பேங்க்காக அப்படின்னா இல்லை, இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்.
ஸோ உனக்கு எதுக்குடா ஃபைனு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து மேண்டேட்டரியாக அப்லோட் பண்ண வேண்டிய கேஒய்சி ரெக்கார்டை அப்லோட் பண்ணலை, அதனால உனக்கு ஃபைன். ஸோ இப்போ இவங்களுக்கு மேண்டேட்டரியாக ரெக்கார்ட் பண்ண வேண்டிய கேஒய்சியாக பண்ணாததுக்கு ஃபைன். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நீவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸ் வந்து போட்டாங்க, உனக்கும் ஃபைனு. ஸோ எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து கொடுப்பாங்க, அதை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த நீவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வயலேட் பண்ணதுனால இவங்களுக்கு ஃபைன். ஸோ இன்னொரு தடவை பார்த்தலாமா? ஸோ ஆர்பிஐ 3 பேருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி யூனியன் பேங்க் எதுக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான லோன்ஸுக்கு வந்து இவங்க வந்து ப்ரையராக வந்து சார்ஜஸ் வந்து ப்ராப்பராக போடலை, இம்ப்ராப்பராக போட்டிருக்காங்கன்னு 10.10 lakhs. ஸோ அடுத்து 3.10 lakhs யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட்டிஃபி ஃபின்சர்வ். ஸோ இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஸோ இவங்களுக்கு கேஒய்சியாக ஒழுங்காக பண்ணன்னு ஃபைனு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இவன் வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ், ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணன்னு இவனுக்கு ஃபைன். அடுத்து பார்த்துலாமா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஃபீஷியலாக மேசிவாக ஒரு ஃபண்டு இறக்குறாங்க. எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, $10 billion. ஸோ யாருக்குப்பா இந்த காசு, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரிலீஃப் ஷீல்டு ஃபண்ட். ஸோ அது என்னப்பா ரிலீஃப் ஷீல்டு ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போயிட்டுருக்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால் எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த 10 பில்லியன்லேருந்து கொஞ்சம் காசு வந்து ரெக்கவரி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிரிட்டிக்கலாக வந்து ரீபில்ட் பண்ணணுன்ற நிலைமை வர்றப்போ இந்த மாதிரி கொடுக்கப்படும். ஸோ அதில் இந்த டைம் வந்து நிறையா கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு, நிறையா நேஷன்ஸோட எக்கனாமி பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே. எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்துடலாமா? எக்கனாமிக் டேட்டா. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ரைட்டு. என்னென்னு பார்த்துலாமா? இந்த லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது Q4, ஸோ இதில் இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.3 வந்து ஹிட் பண்ணிச்சு. சூப்பர், ஓகே. அப்போது போன ஃபுல் இயர் இது 2026ஓட லாஸ்ட் குவார்ட்டர். அப்போ ஃபுல் இயருக்கு எவ்வளோப்பா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7.6% வந்து ஜிடிபி வந்து க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எக்கனாமிக் டேட்டா, ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இந்தியா போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹையஸ்டான ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கீங்க இந்தியா போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரெவென்யூ எவ்வளோ க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 15,373 கோடியை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பயங்கரமான ரெவென்யூ. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு காமர்ஸ் பார்சல் டெலிவரிஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் போஸ்டல் பேங்கிங் சர்வீசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸால் இந்தியா போஸ்ட் வந்து இவ்வளோ ஹையான ஒரு ரெவென்யூ வந்து வச்சுருக்கு, ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி யோசிப்போம், இந்தியன் போஸ்ட். ஸோ இவங்க வந்து ஃபுல்லி கவர்னட். ஸோ இதனால் இவங்களோட ரெவன்யூ எங்கே போகும்? இந்தியாவோட கவர்னன்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்தியாவோட கவர்னன்ஸில் இந்தியா வந்து இதை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பண்ணலாம். ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் இந்த ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டான பப்ளிக் செக்டாரே யூனிட்டே இல்லை, இவன் ஒரு ப்ரைவேட் செக்டாராக ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெவன்யூ பர்டிகுலர் அந்த கம்பெனியோட ஓனருக்கு தான் போகும். ஸோ அதை அவர் தான் வச்சுப்பார். ஸோ இது அந்த அமௌண்ட் வந்து திரும்ப வந்து இந்தியாவோட சர்க்குலேஷனுக்குள்ளே வரலாம், இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வராது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண கவர்னன்ஸ்குள்ளே வராது. கவர்மெண்ட்டை ரன் பண்ண காசு தேவை, அந்த காசை க்ரியேட் பண்ண பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து ரெவன்யூ என்ன பண்ணுவாங்க? அடுத்து போஸ்டல்லே இன்னும் பெட்டராக்கிறதுக்கு, போஸ்டல் சர்வீசஸை பெட்டராக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்ச காசை வந்து கவர்மெண்ட் கிட்டே போகும், கவர்மெண்ட் அதை வச்சு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கும், ரைட். ஸோ அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்த்துடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யார் கீழே வருவாங்க அதை முதல்ல பார்த்துருவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவான சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இன் நியூ டெல்லி. ஸோ
காம்ப்ரிஹென்சிவ் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். ஸோ இதை தான் எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2024க்கான ரிப்போர்ட். சரி, இது என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னா இந்தியாவோட கிரிட்டிக்கல் இன்டென்சிங் பற்றின ரிப்போர்ட். ஸோ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியும். ஸோ அதில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டெமோக்ராஃபிக் டேட்டா. ஸோ இதில் என்னென்ன வரும், எத்தனை பர்த் ரேட் இருக்குது, எவ்வளோ டெத் ரேட் இருக்குது, இன்ஃபன்ட் மார்டாலிட்டிஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான ரேட்ஸ் எல்லாமே இதில் வரும். ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து எம்ஓஎஸ் பார்க்கலாமா. ஸோ இதில் வந்து இப்போ தான் பார்த்தோம் இந்தியா போஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்குன்னு. ஸோ இந்தியா போஸ்ட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து யார் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறா அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இந்தியா கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எதுக்குப்பா அப்படின்னா இது நேஷ்னல் லெவலான லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாருக்கும் வந்து டெலிவரி போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்ரோபாலிட்டியல் ஏரியா சிட்டிஸில் இருக்கும். ஸோ அடுத்த டயர் 1 டயர் 2 சிட்டிஸில் இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தால் ரூரல் சப்பர்பன் ஸோ இந்த மாதிரி பிளேஸஸை இவங்க வந்து எப்போ ரீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இப்போது நான் ஒரு கம்பெனி கேன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆன்லைனில் வந்து திங்ஸ் விற்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி அந்த பீப்புளுக்கு போகும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு டெலிவரி சர்வீசஸ் வச்சுருக்கணும். இல்லை டெலிவரி சர்வீசஸ் வச்சுருக்க யார் கூடயாவது இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இவங்களால ஈஸியாக வந்து திங்ஸை வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியாக ஒரு கம்பெனி தான் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ளிப்கார்ட். ஸோ இவங்க பொருளை விற்கிறாங்க. ஆனால் இப்போது ஈஸியாக ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியானா ஆல்ரெடி நிறையா டெலிவரி நெட்வொர்க்ஸ் இருக்கும். அவங்க கூட டைப் பண்ணி ரீச் பண்ணிடலாம். இஃப் இன் கேஸ் ரொம்ப 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 லாஸ்டான ஒரு ரூரல் ஏரியா ஒரு செமி அர்பன் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இவங்களோட டெலிவரி எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். ஸோ அங்கே கூட நாங்கள் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஏரியாவில் பெட்டராக இருக்க நம்ம இந்தியன் போஸ்ட் மாதிரி ஒருத்தர் கூட எம்ஓஐ சைன் பண்ணணும். அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் இந்த மாதிரி பார்சல் சர்வீசஸ்க்காண்டி எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். ஸோ ஆயுஷ் எக்ஸல்கோட தான் எம்ஓ சென்ட் பண்ணியிருக்காங்க. யார், ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஆயுஷ் ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் நிறையா இது பண்ணணும், அதை இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராகணும், அதுக்கு தான். ஓகேவா. ஸோ யாரும் ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியாவும் ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலான ஆயுஷ் எக்ஸலில் வந்து எம்ஓ சைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வருவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா குளோபல் லெவலில் ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் ஆயுஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணணுன்றதுக்காண்டி இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. ஸோ இது எத்தனாவது அசம்பிளி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 79வது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. எங்கே அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில். இது யாருப்பா ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து மொத்தம் 190 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட தீம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரீஷேப்பிங் குளோபல் ஹெல்த் அண்ட் எ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரீஷேப்பிங் குளோபல் ஹெல்த் எ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது தான் இவங்களோட தீம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பார்க்கலாம். என்ஐபி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சித்தி மகாராஷ்டிராவில் இருக்க சித்தியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 200 ஏக்கர் சைட்டு. ஓகேவா. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸான திங்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காண்டி செட்டப் பண்ணது. ஸோ இது வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் செட்டப். ஸோ பண்ணது யார், என்ஐபிஇ குரூப். ஓகேவா. ஸோ இதில் எவராக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் ரிலேட்டடான திங்ஸை நமக்கு நாமளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 5 லட்சம் 155 ஆர்டிலரி ஷெல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எப்போது, ஆனுவலி, வருஷம். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அட்டானமஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரோன்ஸையும் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே.
ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்களே, ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டர் யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் சூர்யாஸ்திராவை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி வந்து Q-Force அப்ளிகேஷன்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸோ அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எப்படி நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் முக்கியமோ அதே மாதிரி இந்தியன் ஆர்மிக்கும் முக்கியம். ஸோ அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு Q-Force அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அசால்ட்டாக நிறையா இன்வென்ட்ரி, சப்ளை செயின், டிரான்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா. ஸோ அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோல்ஸில் வந்து வைல்டு ஃபயருக்கான எவிடன்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஃபண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஏன்ஷியன் வைல்ட் ஃபயர்ஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் வந்து எதில் ப்ரிசர்வ் ஆயிருக்கு அப்படின்னா, கோல் டெபாசிட்ஸில் வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா, நேஷ்னல் ஃபெலனோ பாட்டானி இன்ஸ்டியூட்டில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் தான். ஓகேவா. ஸோ இவங்க அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எர்த்தோட ஹிஸ்டாரிக்கல் கிளைமேட் பேட்டர்ன், அட்மாஸ்பியரிக் கான்செப்ஷன் வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கான டேட்டா வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இது வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இதோட க்ளூஸ் வந்து ஒரு கோலில் வந்து கிடைக்குதுன்றப்போ, ஸோ இந்த டேட்டாஸை வச்சு ஃப்யூச்சர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் சினாரியோ எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கணிக்க முடியும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பிராண்ட் நியூ ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸை வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. எங்கப்பா அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் குஜராத்லேயும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட ஒரு ஃபெசிலிட்டி வரப்போகுது. ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியன் ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர். ஸோ இவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்தும் IPLலேருந்தும் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஓகேவா. எதுக்குப்பா அப்படின்னா, நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் லீகில் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதை நான் முடித்தா தான் அங்கே போக முடியும் அப்படின்றதுக்காண்டி இவர் வந்து அஃபிஷியலாக ரிட்டையர்ட் ஆயிருக்கார். ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தலாம். NCBனா என்ன, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்ட். ஸோ அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அனுரங் கார்க். ஸோ அவரோட டெனரை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மறுபடியும் அனுரங் கார் தான் என்ன அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ. ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ICICI பேங்க்கோட MD அண்ட் CEOவாக மறுபடியும் யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. RBI வந்து யாருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தீப் பாக்ஷி. ஸோ இவங்க அடுத்து 2028 வரைக்கும் MD அண்ட் CEO ஆஃப் ICICI பேங்காக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கேனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேனீஸ் 2026ஓட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து யாருக்கு அவார்ட்லாம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா. டாப் ஹானர் அவார்டு வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொமானியன் டைரக்டர். ஸோ யாருன்னு பார்த்தீங்க, கிறிஸ்டியன் மிங்கியூ. ஸோ இவருக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா, பால்மி டியார் அப்படின்ற அவார்டு. எதுக்கு அப்படின்னா, அவரோட எஃப்ஜார்க் அப்படின்ற படத்துக்கான சினிமாட்டிக் ஒர்க்குக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து ரன்னர் அப் அவார்டு, கிராண்ட் பிரிக்ஸ் ட்ராஃபி வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யன் ஃபிலிம் மேக்கர். ஸோ அவர் வந்து ரொமானியன் ஃபிலிம் மேக்கர், இவர் வந்து ரஷ்யன் ஃபிலிம் மேக்கர் ஆண்ட்ரி ஜின்ஸ்டவ். ஸோ இவர் வந்து என்ன படத்துக்கு அப்படின்னா, மினோட்டார் அப்படின்ற படத்துக்காண்டி. ஓகேவா. ஸோ அடுத்து புக் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். அப்பனப்பன் அப்படின்னு ஒரு புக்கு வந்து, இதை வந்து யார் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க, யாரோட புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேரான ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹானோட புக்கு. ஸோ அவர் ஆத்தர் பண்ண புக்கு. ஸோ இது யார் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில். யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து. ஸோ ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வெங்கையா நாயுடு சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாரோட ப்ரெசன்ஸில் அப்படின்னா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் HD தேவகவுடா ப்ரெசன்ஸில் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த புக் வந்து சௌஹானோட 30 வருஷ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புக். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஆர்பிட்ரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து யார் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா, மேஜர் ஜென்ரல் புவன் சந்திர
கந்தூரி. ஸோ இவர் யார் அப்படின்னா உத்தரகாண்டோட ஃபார்மர் சிஎம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஓகேவா. ஸோ இவங்க வந்து இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா May 21. ஸோ May 21 வந்து நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே. ஸோ இது வந்து ராஜீவ் காந்தி, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியோட மெமரி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் May 23 வந்து இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் ஆப்ஸ்டெடிக் ஃபிஸ்டுலா. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு மெடிக்கல் திங். ஸோ உமன்ஸுக்கு சைல்டு பர்த் அப்போ நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ்னால இதுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து லேக் ஆஃப் மெடிக்கல் அட்டென்ஷனால் வருது. ஸோ அதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னு தான் இந்த டேவை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து வந்து May 23 வந்து வேர்ல்டு டர்ட்டில் டே. ஸோ அதுக்கப்புறம் May 24 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மார்க்கோஸ் 2026. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபைனலி மிசலினியஸ் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெய்சங்கரோட ஒரு ஃபேக் வீடியோ, ஸோ ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேக் வீடியோ ஆஃப் ஜெய்சங்கரை வந்து பேன் பண்ணுறாங்க ஆன்லைன்லேருந்து. ஸோ இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஜெய்சங்கர் வந்து யூஎஸ் அஃபிஷியல்ஸை பற்றி மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ தான். ஸோ இதை வந்து சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யார் ஃப்ளாக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ வந்து ஃப்ளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பாய்.